சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படத்துல முக்கியமான பிரபல கன்னட நடிகர் நடிக்க போறாரு அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. ஓகே, என்ன நடந்திருக்கு, யார் அந்த கன்னட நடிகர் அப்படின்றத பத்திலாம் டீடைல்டா பார்க்கலாம். நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில உருவாக்கிட்டு இருக்க படம் தான் கூலி. இந்த படத்துல ரஜினிகாந்தோட சத்யராஜ், ஸ்ருதிகாசன் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. முன்னதான் இந்த படத்துக்கான முதற்கட்ட ஷூட்டிங் ஆனது ஹைதராபாத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நிலையில தான் இப்ப இரண்டாவது கட்ட ஷூட்டிங் ஆனது சென்னையில் நடந்துகிட்டு இருக்கு. கூலி படத்துக்காக மொத்தமா ரஜினிகாந்த் அவர்கள் 160 நாட்கள் கால் ஷீட் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த ஆண்டு கோடை கொண்டாட்டமா இந்த படமானது திரையரங்குகள் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் இப்ப கூலி படத்துல பிரபல கன்னட நடிகர் இணைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி படக்குழு சார்பா அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் உருவாகிட்டு இருக்க படம் தான் கூலி. அடுத்தடுத்து இளம் மற்றும் அதிரடி இயக்குநர்களோட இணைஞ்சி படங்களை தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரோட 171வது படமா தான் கூலி படம் இப்போ உருவாக்கிட்டு இருக்கு. முன்னதான் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆனது ஹைதராபாத்தில் நடந்து முடிஞ்சது. இப்போ அடுத்த கட்டமா சென்னையில பிரம்மாண்டமான செட்டு போட்டு விறுவிறுப்பா இந்த ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. முன்னதான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், டைட்டில் டீசர்னு வெளியாகி ரசிகர்களை அதிக அளவுல கவர்ந்தது. அது மட்டும் இல்லாம இந்த படத்து மேல எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. தன்னோட முந்தைய படங்கள் மாதிரியே வித்தியாசமான கதைக்களத்தோட கூலி படத்தை இயக்கிக்கிட்டு இருக்காரு லோகேஷ் கனகராஜ். இந்த நிலையில தான் இந்த படத்துல ரஜினிகாந்தோட சேர்த்து பிரபல கன்னட நடிகரான உபேந்திராவும் இப்ப இணைஞ்சிருக்காரு அப்படின்ற அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகி இருக்கு. கூலி படத்துல உபேந்திராவை பொறுத்தளவுக்கு ஒரு கேமியோ கேரக்டர்ல தான் நடிக்க இருக்காரு. ஆனா அவரோட கேரக்டர் ஆனது பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது இல்லாம ரஜினியோட சேர்ந்து உபேந்திரா ஒரு பாட்டுக்கும் டான்ஸ் ஆடி இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. முன்னதான் நடிகர் விஷாலோட சத்தியம் படத்துல முக்கியமான கேரக்டர்ல உபேந்திரா நடிச்சிருந்தாரு. அந்த படத்திலேயே அவருக்கு தமிழ் சினிமாவுல நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது. அவர் கன்னடத்துல ரொம்பவே பிஸியான நடிகர். அதனாலதான் அடுத்தடுத்து அவரால் தமிழ் படங்களை தொடர்ந்து நடிக்க முடியல. இந்த நிலையில தான் நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படத்துல இணைஞ்சு நடிக்க இருக்காரு. இது தமிழ் ரசிகர்கள் மட்டும் இல்லாம கன்னட ரசிகர்கள் மத்தியிலுமே மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. கண்டிப்பா ரஜினிகாந்த் உபேந்திரா காம்பினேஷன் ஆனது இப்ப மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. கூலி படமானது பேன் இந்தியா மூவியா உருவாக்கிட்டு இருக்கு. அதனாலதான் மற்ற மொழி நடிகர்களையுமே இந்த படத்துல லோகேஷ் கனகராஜ் இணைச்சுக்கிட்டு இருக்காரு. முன்னதான் நாகார்ஜுனாவையும் கூலி படத்துல இணைக்க பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த படத்துல நாகார்ஜுனா நடிக்கல அப்படின்றது தெரிய வந்திருக்கு. பட் பினாலி கன்னட திரையுலகத்துல இருந்து உபேந்திரா கூலி படத்தில் நடிக்க இருக்காரு அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வ தகவலா வெளியாகி இருக்கு.